வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பாஸ்தா சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சாலடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை மெயின் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேக வச்ச பாஸ்தா மட்டும் இருந்தால் போதும். இதை நீங்கள் ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல எப்படி பர்ஃபெக்டாக பாஸ்தாவை குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ரைஸ் குக்கர் இல்லைன்னா தாராளமாக ஒரு பாத்திரம் எடுத்து அதில் சுட வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக சுட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா பெட்டர். தண்ணி சூடானதும் 1.5 கப் அளவுக்கு நம்ம பாஸ்தா சேர்க்க போகிறோம். நிறைய வகையான பாஸ்தா இருக்குது. ஒவ்வொன்றும் வேகிறதுக்கு வேறு டைமிங் எடுத்துக்கும். அதனால பேக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி சமைச்சிக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது டிசானோட பாஸ்தா. இது 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக வெந்துடும். இதோ வெந்துருச்சு. இப்போ ஒன்று எடுத்து நல்லா நசுக்கி பார்க்கலாம் சாஃப்ட் ஆயிடுச்சான்னு. இதோ பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ தண்ணி வடிகட்டிட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வேக வச்ச பாஸ்தா ரெடியாக இருக்குது. அடுத்ததாக சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இதோட 3 பெரிய ஸ்பூன் மைனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மைனீஸ் கூட இங்கே ஆப்ஷனல் தான். எக் மைனீஸ், வெஜிடேரியன் மைனீஸ் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மைனீஸ் சேர்த்திங்கன்னா இந்த சாலட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 2 பல் பூண்டு தேவை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை, அதையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கொடை மிளகா, இதையும் சின்னதாக நறுக்கிக்கணும். அடுத்ததாக 1/2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதோ தக்காளி கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தயிரோட நறுக்கின பூண்டையும் கொத்தமல்லியும் சேருங்க. இதோட இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதோட ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறையும் சேர்த்தலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஸோ இதோ நம்மளோட தயிர் மிக்சர் ரெடி. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற பாஸ்தால இதை சேர்த்தலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீதி காய்கறிகள் எல்லாம் கூட நம்ம சேர்க்க போகிறோம். இதோட வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நறுக்கி வச்சிருக்கிற கொடை மிளகா, நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, இதோட தேவையான அளவு, அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விடுங்க. இதோ நம்மளோட சூப்பரான சாலட் ரெடி. இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் நான் டிசானோ அகாரோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பாஸ்தா பார்க்க தான் சிம்பிளாக இருக்குது, பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கார்ன் அப்புறம் சீஸ் கூட ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.